Look, I think the target is continuously increasing, but the unique feature about the IT sector is that it is the highest job creator with the shortest lead time. இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா there were only about 8 or 9 announcements today. But did you note the number of jobs they're going to create? Did you note? 1,75,000 jobs. So this is by far the highest job creator either per rupee of investment or in terms of the overall sector. So it is a great focus for us. I'm glad we were able to announce 1,75,000 today. My ambition is that we should do many multiples of this. So this is a beginning, but IT sector doesn't need the kind of lead time because it doesn't need a lot of land, it doesn't need a lot of plant equipment construction. It just needs office buildings and computer lines. So we hope that this is a good beginning and it will accelerate quite a bit. So in the market on the data centers we are seeing investments coming in, sir, which we see we can expect in future growth, sir. அதே போல the IT occupancy is going multifold in Tamil Nadu, sir. அதை எப்படி பார்க்குறீங்க சார்? ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இன் டேட்டா சென்டர்ஸ் எப்படி பார்க்குறீங்க? அதே போல the occupancy rate of offices in Tamil Nadu going up. Data centers are not necessarily related to employment. Data center வந்து சுற்றுச்சூழல் நல்லா இருக்கிற இடத்துல, எரிசக்தி போதுமான அளவு இருக்கிற இடத்துல, தண்ணி தேவைப்படுற அளவுக்கு இருக்கிற இடத்துல, குறிப்பாக சென்னையை பொறுத்த வரைக்கும் லேண்டிங் கேபிள்ஸ், இன்டர்நெட் லேண்டிங் கேபிள்ஸ் இங்கே வந்து சேர்கிற இடத்துல டேட்டா சென்டர் வைக்கிறதுக்கு வாய்ப்பு சிறப்பாக இருக்கும். அந்த அடிப்படையில் நிறைய டேட்டா சென்டர்ஸ் இங்கே ஏற்கனவே அறிவிச்சிருக்காங்க. நாளான்னைக்கு நான் கூட ரிலையன்ஸோடைய பெரிய ஒரு ஜாயிண்ட் வெஞ்சருடைய இந்த டேட்டா சென்டரை அம்பத்தூரில் திறக்க இருக்கிறேன். இது போல் பல நிறுவனங்கள் பல டேட்டா சென்டர்ஸ் உருவாக்குவாங்க. இட் கேன் கிரியேட் அன் ஈகோ சிஸ்டம். ஏன்னா டேட்டா சென்டர் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் ஒரு அளவுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கும். பர்டிகுலர்லி பேங்கிங், ஃபைனான்ஷியல் சர்வீசஸ் செக்டரில், இன்சூரன்ஸ் செக்டரில் இந்த டேட்டா சென்டரை சுற்றி ஒரு சுற்றுச்சூழல் உருவாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குமே தவிர டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட்டில் டேட்டா சென்டருக்கு அவ்வளோவா இம்பேக்ட் இல்லை. ஆனால் குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர்ஸ் மற்றும் R&D சென்டர்ஸ் மற்றும் இப்போது நிறையா ரீசர்ச் பண்ணக்கூடிய மேனுஃபேக்சரிங் ரிலேட்டட் ஐடி சர்வீசஸ் இந்த துறைகளில் மிக சிறந்த வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கூறினது போல் ஆண்டுதோறும் சுமார் 50 லட்சம் சதுர அடிக்கு புது ஆஃபீஸ் அலுவலகங்கள் ஐடி செக்டரில் எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நீடிச்சிருந்தது தமிழ்நாட்டில். சென்ற ஆண்டு 2023 ஒரே ஆண்டில் அது 11 லட்சம், அதாவது 11 மில்லியன் 110 லட்சம் 11 மில்லியன் ஸ்கொயர் ஃபீட் கிளாஸ் ஏ ஆஃபீஸ் ஸ்பேஸ் லீசிங் நடந்திருக்கு. அது இட்ஸ் அன் இண்டிகேஷன். நான் ஏற்கனவே சட்டமன்றத்தில் கூறியிருக்கிறேன், ஒரு மாதத்திற்கு சுமார் 10,000 வேலை வாய்ப்புகளாக உருவாக்கி இந்த துறையில் தமிழ்நாட்டுக்கு முதல் ஒரு வேலை வாய்ப்பில் ஊக்குவிக்கும் துறையாக திகழ்கிறது. இதை இன்னும் நல்ல ஒரு பாலிசிஸ், இன்சென்டிவ் பாலிசிஸ் இப்போ திருப்பி வகுத்துக்கிட்டு இருக்கோம். இதை மூலமும் மார்க்கெட்டிங், இது வரைக்கும் தமிழ்நாடும் சென்னையும் ஓரளவுக்கு பின்தங்கி இருக்கிறோம் கம்பேர்ட் டு பெங்களூர், ஹைதராபாத். தட் மார்க்கெட்டிங் சில நாட்களுக்கு முன் ஃப்ரெஷ் ஒர்க் CEO கிரீஷ் மாத்ருபூதமுடமும் நான் சந்தித்தேன். அவரும் கூறினார், இது நான் ஏற்கனவே நியூ இயர் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தேன், தமிழ்நாடு வந்து இன்னும் பிராண்டிங், மார்க்கெட்டிங், பப்ளிசிட்டி அதிகரிக்கணும். அதுக்கும் பல நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறோம். கூடிய சீக்கிரம் ஒரு அறிவிப்பு வரும். இந்த யூமேஜின் கான்ஃபரன்ஸை திருப்பி இந்த ஆண்டு நடத்த இருக்கிறோம். அதிலும் இந்த பிராண்டிங்கை பற்றி இன்னும் கூடுதல் முயற்சி எடுத்து நம்மளுடைய ஒரு முகவரி, தமிழ்நாடு ஐடிக்கு ஒரு டெஸ்டினேஷன், ஒரு பவர் ஹவுஸ் என்றதை நிரூபிக்க வேண்டும். இந்த வேலை வாய்ப்புகளை மிகவும் அதிகரிக்கலாம்.